ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு பிரியும் முன் நம் எல்லாருக்கும் ஒரு பெரிய கொடையை விட்டு சென்றிருக்கிறார். அதுதான் அவரே நம் மத்தியில் பிரசன்னமாயிருப்பது. பவுலடியார் தான் ஒரு இழுபறி நிலையில் இருப்பதாக சொன்னார். உயிர் பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆசை ஒரு புறம், இன்னொரு பக்கம் உங்களுக்காக இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறேன், எதை தேர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். அவரை பொறுத்தமட்டில் மக்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருந்தார். பிறகு உயிர் பிரிந்து கிறிஸ்துவோடு இருக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு தந்தையிடம் செல்ல விரும்பினார். அதே நேரத்தில் இதோ எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று நம்மோடு இருக்கவும் விரும்பினார். இரண்டையுமே சாதிக்கிறார். எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறார். அந்த ஆண்டவரின் பிரசன்னத்தை கொண்டாடுகிறோம். அவர் இருக்கிறார் என்ற தைரியத்திலே நாம் தொடர்ந்து வாழ முடியும். ஆந்திராவில் செகந்திராபாத்ல வெங்கட் என்ற ஒருவர் ஸ்பாண்டிலோசிஸ், தோள்பட்டை வலி, கழுத்து வலி மிகவும் துன்புற்றாராம். கடைசியாக ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் மிஸ்ஸஸ் எமானுவேல் என்பவரை பார்த்து தன்னுடைய பிரச்சனையை சொன்னபோது, இப்போது சரியாக்கிவிட்டேன், அவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருந்தார். திடீரென்று அவரை குண்டூருக்கு மாற்றிவிட்டார்கள். அங்கே அதே போல ஒரு டாக்டரை கஷ்டப்பட்டு கண்டுபிடித்தார். இனிமேல் வலி வந்தாலும் பரவாயில்லை, இந்த டாக்டர் இருக்கிறார், எப்படியாவது என்னை பார்த்துக் கொள்வார் என்று நிம்மதியாக இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு எழுந்து வாக்கிங் போவாராம். அவர் நாய்கள் துரத்தியதாம். நண்பர் ஒருவர் கையில ஒரு ஸ்டிக், ஒரு குச்சி வச்சுக்கங்க, நாய் துரத்தாது என்று சொன்னாராம். உடனே அன்னையிலிருந்து வாக்கிங் போகும்போது எல்லாம் கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டே போனாராம். அவர் சொல்கிறார், அந்த டாக்டர் இருப்பது எனக்கு தெம்பை அளித்தது, கையிலே ஒரு குச்சி இருப்பது நாயிலிருந்து என்னை காப்பாற்றியது. அப்படி இருக்கின்ற போது எல்லாம் வல்லவர், நல்லவர், எனக்காக எந்த நேரத்திலும் பிரசன்னமாயிருக்கிறார் என்ற உணர்வு எந்த அளவுக்கு தைரியத்தை, தெம்பை எனக்கு அளிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பிறப்பு அதைத்தான் சொன்னது. தொடக்கத்தில் ஆண்டவர் இந்த உலகை விட்டு பிரியும் முன் நம் எல்லாருக்காகவும் தம்மையே பிரசன்னமாக்கி நம் மத்தியிலே இருக்க விட்டு சென்றது. இதைத்தான் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆண்டவர் சும்மா பிரசன்னமாய் இருக்கவில்லை, அக்கறையோடு நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஒரு வயதான தம்பதியர், 75 வயது 70 வயது தம்பதியர், பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டிலே இருக்கிறார்கள், வயலிலே இருக்கிறார்கள், வீட்டிலே இருந்தார்கள். அந்த தாத்தா அந்த வயதிலும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். வேலையினோட 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கொண்டே அல்லது ஒரு விசில் சத்தம் போட்டுக்கொண்டே வேலை செய்தாராம். ஒரு பையன் கேட்டானாம், ஏன் நீங்கள் இசையிலே மிக மிக ஆர்வமா? அவர் சொன்னாராம், இல்லை, அங்கே இருக்கிறார்கள் அந்த அம்மா என்னுடைய மனைவி, 50 வருடம் ஆகிறது நாங்கள் திருமணம் செய்து, 5 ஆண்டுகளாக அவர்களுக்கு பார்வை இல்லை. நான் ஏதாவது சத்தம் போடும்போது, பாட்டு பாடும்போது நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று பயப்படாமல் அவர்கள் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள், அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் என்று சொன்னாராம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் மிக மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, யாருக்கு பயம், யாருக்கு வீணான கலக்கம், யாருக்கு வாழ்வின் சுமைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லை, யாருக்கு சில காரியங்களை செய்ய ஆற்றல் இல்லை, யாருக்கு இல்லை, யார் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்குத்தான் இத்தகைய கலக்கம் வருகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் நல்லவர், வல்லவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வு தான் இப்போது புரஸ்டேஷனாக ஊர்வலமாக
ஆண்டவரை கொண்டு செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை விட்டு போக மாட்டார். அந்த ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து நல்லது செய்வார். அவருடைய சக்தியால், வல்லமையால் நாம் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்ற உணர்வோடு ஆண்டவரை நம் இதயத்திலே தாங்குவோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்துக்கு வழித்துணையாக கொண்டு செல்வோம். இறைவன் இந்த நல்ல நாளில் மென்மேலும் நம் மீது ஆசீர்வாதங்களை பொழிவாராக. ஆமென். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மழை தூறிக்கொண்டிருந்தாலும் சற்று பொறுமையோடு ஆண்டவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கேட்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த கொண்டாட்டத்தின் அர்த்தம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவரும் என்ன செய்ய வேண்டும்? திருப்பலியில பக்தியோடு பங்கு கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை தகுந்த உள்ளத்தோடு வரவேற்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். இதற்கு துணை புரிந்துவிட்டால் இந்த விழா வெற்றி அடைகிறது என்றுதான் நாம் சொல்ல முடியும். மழை பெய்தாலும் பரவாயில்லை, இன்னும் ஆடம்பரமாக எதிர்பார்த்தவாறு நாம் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆண்டவர் இயேசுவின் திருப்பலியிலே நான் பக்தியோடு பங்கு கொள்வேன். அவரை தகுந்த உள்ளத்தோடு நான் என்னுடைய உள்ளத்திலே வரவேற்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நேரம் செலவழிப்பேன், அவரை ஆராதிப்பேன் என்றால் மிக மிக நன்றாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நடக்கிறது. என்ன அற்புதம்? ஒரு பொருளை பலிபீடத்துக்கு கொண்டு போகிறோம். ஒரு ஆளை, கடவுளையே நாம் பெற்றுக் கொள்கிறோம். வசீகரம் செய்யப்படாத அப்பத்திலும் ரசத்திலும் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உழைப்பை வைத்து வாங்கப்பட்டது அந்த வெறும் அப்பமும் ரசமும். அந்த அப்பத்திலே, பீடத்திலே நாம் நிறுத்தப்படுகிறோம் என்றால் ஒரு சில நிமிடங்களுக்குள் நாமே கிறிஸ்துவாக மாறுகிறோம். வசீகரம் செய்யப்பட்ட அப்பத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அதே அந்த நிலை என்றால் இன்னும் ஒரு படி அதிகம் சென்று அவரை நாம் உட்கொண்ட பிறகு ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவாக, முழு கிறிஸ்துவாக, கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லுகின்றவர்களாக திருப்பலி முடிந்து செல்ல அழைக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த திருப்பலி எதற்கு தெரியுமா? இயல்பாகவே நாம் எல்லாம் சுயநலமைகளாக இருக்கிறோம். நம்மை பற்றியே கவலைப்படுகிறோம். ஆண்டவருடைய கல்வாரி பலியை நாம் எல்லாரும் நினைவு கூர்ந்தால் அந்த ஆண்டவரை போல நாம் வாழ மாட்டோமா என்று நமக்கு கல்வாரி பலியின் நீங்கா நினைவு சின்னமாக மீண்டும் மீண்டும் திருப்பலியில நாம் பங்கெடுக்க வேண்டும் என்று திருச்சபை நம்மை வலியுறுத்துகிறது. நினைவு சின்னம் யாருக்கு நினைவுபடுத்துகிறோம்? ஒரு பக்கம் பார்த்தால் தந்தையாகிய கடவுளுக்கு நினைவுபடுத்துகிறோம். அபிரகாமை பாரும், தாவீதை பாரும் என்று இஸ்ராயேல் மக்கள் வேண்டிக் கொண்டார்களாம். அவர்களுடைய தியாகங்களை பார்த்து எங்கள் மீது இரக்கம் வையும் என்றார்களாம். இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒவ்வொரு முறை பூசையில பங்கெடுக்கும் போதும் உம்முடைய மகன் இயேசுவை பாரும், அவருடைய தியாகத்தை பார்த்து எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று தந்தை கடவுளை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்கிறோம். அதைவிட அதிகமாக நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்ளுகிறோம். நமக்கு நாமே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஆண்டவர் இயேசு எவ்வாறு நம் எல்லாருக்காகவும் உயிரை கொடுத்தார் என்று. ஆண்டவருடைய தியாகத்தை பிரியமானவர்களே நாம் நினைவுபடுத்திக் கொண்டால் எந்த கஷ்டத்தையும் நாம் தாங்க முடியும். உங்களுக்கு தெரியும், கார்டினல் பிரான்சிஸ் வான்துவான் என்று வியட்நாம் கர்தினால் ஒருவர், அவர் 13 ஆண்டுகள் ஜெயிலிலே இருந்தார். அதிலும் 4 ஆண்டுகள் தனி அறையிலே ஜெயிலிலே இருந்தார். அப்படி இருக்கும்போது திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லை என்று என்ன செய்தார் தெரியுமா? அவரை பார்க்க வந்தவர்களிடம் கொஞ்சம் டார்ச் லைட் கொடுங்க என்று கேட்டாராம். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இந்த டார்ச் லைட்ல ஓஸ்திய வச்சு அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அதே போல கொடுத்திருக்கிறார்கள். அப்புறம் எனக்கு வயிற்று வலிக்குது, மருந்து வேணும் என்று கேட்டதற்கு மெடிசன் ஃபார் ஸ்டமக் ஏக் என்று ஒரு பாட்டில் ஒயின் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே அனுப்பினார்கள். அப்போது அவர் ராத்திரி எல்லாரும் தூங்கின பிறகு
தன்னுடைய கையிலே அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி பூசை வைத்தாராம். அந்த அப்பத்தை எடுத்து பூசை வைத்து அங்கே இருந்த ஒரு சில கத்தோலிக்க கைதிகளுக்கு யாருக்கும் தெரியாமல் போர்வைக்கு கீழே நன்மையை கொடுத்திருக்கிறார். நான் இப்படி 13 ஆண்டுகள் வாழ முடிந்தது என்றால், ஆண்டவருக்கு பிரமாணிக்கம் தவறாமல் வாங்க முடிந்தது என்றால், என்னுடைய கையே திருக்கிண்ணமாக அந்த அப்பத்தை வைத்துக் கொண்டு நான் வைத்து ஆண்டவரை உண்டதுதான் எனக்கு சக்தி அளித்தது என்று அவர் கூறுகிறார். அதை நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார். சில பேர் சொல்றாங்க, என்ன வருஷத்துக்கு ஒரு பூசை போதாதா? நம்ம ஏற்காட்டுக்கு போற வழியில நிறைய இடத்த ஒவ்வொரு வளைவிலும் எழுதியிருக்கு, அழகழகான வாசகங்கள் எழுதியிருக்கு. ஸ்பீட் த்ரில்ஸ் பட் கில்ஸ், வாழ்க்கையில் முந்துங்கள், வளைவுகளில் முந்தாதீர்கள், வேகத்துக்கு பின்னிடம் விவேகத்துக்கு முன்னிடம், இப்படி அழகழகா எழுதி போட்டிருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் மலை அடிவாரத்திலே எழுதி ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தா போதாதா? போதாது. இப்படி இருந்தும் கூட சில பேர் திசை மாறி பாதை மாறி கண்ணாபினா என்று கார் ஓட்டி உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். நமக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டவர் செய்த பலியை நாம் நினைவுபடுத்த வேண்டும். அதற்காகத்தான் திருப்பலி. பிரியமானவர்களே, திருப்பலி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், எப்போதெல்லாம் கிடைக்கிறதோ, வார நாட்களிலும் சரி, தவறாமல் திருப்பலியிலே பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையை பார்ப்பீர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பீர்கள். நிச்சயமாக அதே போல திருப்பலியில பங்கு கொண்டால் மட்டும் போதுமா? ஆண்டவர் அப்பத்தை பிட்டார்னா எதுக்கு? ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக மட்டும் அல்ல. எதற்காக பிட்டார்? He broke the bread. அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் நம் எல்லாருக்காகவும் துன்புறுகிறார். அவர்தான் பிரேக்கிங், உடைத்தார், பிட்டார் என்பதற்கு அர்த்தமே ஆண்டவர் பிட்டார். பிடும்போது என்ன நினைத்துக் கொண்டு பிட்டார்? அடுத்த நாள் தன்னுடைய சதை சுக்குநூறாக மக்கள் எல்லாருக்காகவும் கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் பிட்டார். இதை வாங்கி பருகுங்கள், இது என் ரத்தம் என்று சொல்லும் போது, அடுத்த நாள் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரை மக்கள் எல்லாருக்காகவும் சிந்த போகிறோம் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லும் போது, ஆண்டவர் வெறும் சடங்கை, சம்பிரதாயத்தை ஆண்டவர் செய்ய சொல்லவில்லை. ஆண்டவர் எப்படி நான் என்னை எவ்வித மிச்சமும் என்று உங்கள் எல்லாருக்காகவும் கொடுக்கிறேனோ, அதே போல நீங்கள் எல்லாரும் உங்களையே நாள் முழுவதும் கொடுங்கள். திருப்பலியிலே பங்கு பெறும் போது நாம் எல்லாரும் குருக்கள், குருவோடு சேர்ந்து நீங்கள் எல்லாரும் குருக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலி. ஆனால் திருப்பலி முடிந்த பிறகு நாம் எல்லாரும் பலிப்பொருள். ஆண்டவர் இயேசு குரு. பள்ளிக்கூடத்திலே பாடம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள், வீட்டிலே பிள்ளைகளை பராமரிக்கிறவர்கள், அலுவலகத்திலே வேலை பார்க்கிறவர்கள் எல்லாரும் பலிப்பொருளாகிறார்கள். நாள் முழுவதுமாக தங்களையே எவ்வித மிச்சமும் இன்றி கொடுப்பதற்காக. நாக்க நீட்டி, கைய நீட்டி நன்மை வாங்கினா மட்டும் போதாது, கையை நீட்டி நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதற்கு நம்மை தயாரிப்பதுதான் ஆண்டவருடைய பிரசன்னம், திருப்பலி, அவரை ஆராதிப்பது. சவுத் ஆப்பிரிக்காவில் டெஸ்மண்ட் டுட்டு என்ற ஒரு பிஷப் அவருடைய விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா அவரோடெல்லாம் சேர்ந்து எவ்வளவோ வேலை செய்தார். அவர் தன்னுடைய போர்டிங்ல படித்த நாட்களை பற்றி அழகாக எழுதியிருக்கிறார். எவ்வளவு போர்டிங் பிள்ளைங்களாம் படிக்கிறீங்க, இப்போ ஹாஸ்டல்ல இருக்கிறீங்க. அப்பா அம்மாவுடைய கஷ்டம் பல நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. அவர் 10வது படிக்கும் போது ஒரு 70 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு போர்டிங்ல தங்கி இருந்தாராம். வார கடைசியில வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்பாவுக்கு வேலை இல்லை. அம்மா ஒரு வெள்ளைக்காரனுடைய வீட்டிலே 7 கிலோமீட்டர் தூரத்தில் போய் துணி துவைக்க வேண்டும், அயன் பண்ண வேண்டும், வீட்டை பெருக்க வேண்டும். இந்த வேலை செய்தார்கள். செய்தால் 2 ஷில்லிங், ஏறக்குறைய 20 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். இவர் திங்கட்கிழமை காலையில மீண்டும் ட்ரெயினிலே அந்த 70 கிலோமீட்டர் உள்ள போர்டிங்க்கு போகணும். அப்போ அவர் காசு இல்லைன்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கும்போது, அம்மா கிட்டையும் காசு இல்லை, ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு அம்மா கிட்ட காசு இல்லை, அப்பா வேலை இல்லை. உடனே அம்மா சொன்னாங்களாம், 7 கிலோமீட்டர் என் கூட நடந்து வா,
போய் நான் வேலை செய்யற வீட்டுல அவங்க கிட்ட நான் சாயந்தரம் கூலி கொடுப்பீங்கல்ல, வேலை முடிஞ்ச பிறகு அந்த 2 ஷில்லிங்க இப்பயே கொடுத்தீங்கன்னா என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். அதே போல அந்த 2 ஷில்லிங்க காலையிலே வாங்கி அவ தன்னுடைய போர்டிங்க்கு போனார். போகும்போதே நினைச்சார், அவர் சொல்றார், அம்மா அன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் ஒரு பைசா காசு கூட வாங்காம 7 கிலோமீட்டர் நடந்து போயிருப்பாங்க. அன்னைக்கு தேவையான காய்கறி பருப்பு எதுவுமே வாங்க முடியாம போயிருப்பாங்க. அடுத்த நாள் காலையிலும் 7 கிலோமீட்டர், இல்லைன்னா பஸ்ல போயிருப்பாங்க காசு இருந்தா. அடுத்த நாள் காலையிலும் 7 கிலோமீட்டர் நடந்து போய் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு பிறகுதான் 2 ஷில்லிங்கோட வீட்டுக்கு வந்து அப்பாவுக்கும் என்னுடைய தம்பிகளுக்கும் தேவையானதை வாங்கி இருப்பார்கள். வாட் எ பெர்ஃபெக்ட் லவ்! எவ்வளவு உன்னதமான அன்பு! இதுதான் நற்கருணை வாழ்வு, தன்னையே கொடுப்பது. எத்தனை தாய்மார்கள் அப்படி செய்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் பிள்ளைகள் ஒரு மாதத்துல அப்பா அம்மா 10 வருஷம் சம்பாதித்ததை சம்பாதிக்கிறார்கள். ஐடி இண்டஸ்ட்ரி அது இது என்றெல்லாம் சம்பாதிக்கிறார்கள். எவ்வளவு தியாகம் செய்கிறார்கள்! தியாகம் செய்கிறவர்கள் நற்கருணை வாழ்க்கை வாழ்பவர்கள், தங்களையே கொடுப்பவர்கள், நற்கருணை வாழ்வு வாழ்பவர்கள். இப்படி வாழத்தான் ஆண்டவர் அழைக்கிறார். மோஸ்ட் ஆகஸ்ட் சாக்ரமெண்ட், உன்னதமான திருவருட்சாதனம். எல்லா திருவருட்சாதனங்களின் மிக முக்கியமானது. நம்முடைய ஆராதனையின் ஊற்று, ஆதாரம். இவ்வளவு முக்கியமான நற்கருணைக்கு நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது, பக்தியோடு திருப்பலியில பங்கெடுக்க வேண்டியது, அந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டியது, அவரை உற்று பார்க்க வேண்டியது, நற்கருணையை வாங்க வேண்டியது, நாமும் இயேசுவாக மாற வேண்டியது. யாரை பார்க்கிறோமோ, யாரை படிக்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் மாறுகிறோம். ஆண்டவரை பார்ப்போம், ஆண்டவரை உட்கொள்வோம், ஆண்டவராக மாறுவோம். நற்கருணை மக்களாக, நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆண்டவரை வழிபட்டு விண்ணை நோக்கி நம்முடைய பயணத்தில் பாதை மாறாமல் இருப்போம். ஆமென்.